மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காரு சக்தி. ஸோ சக்தி வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல டிஎன்பிஎஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ற கேள்வி. இப்போ சக்தி வந்து ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணாரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சுக்கிட்டு. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி டிஎன்பிஎஸ்ல எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தார். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2012 கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எம்இஐ கொஸ்டின் பர்டிகுலராக எம்இஐ 2012 கேட்கப்பட்ட கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸு. இது ஆனால் வந்து இது கிடையாது, மோட்டார் இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஜென்ரல் போஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ லெவல் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கட்டம் கம்பேரிட்டிவ் லேர்னிங், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் லேர்னிங். அதுதான் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, பகுத்தறிவுன்னுவாங்க. பகுத்தறிவுனா யார் ஞாபகம் வராது? பகுத்தறிவு பகலவன், பெரியார் ஞாபகம். பகுத்தறிவு பகலவன்னா பெரியார் ஞாபகம். அது வந்து ஒரு ஜிஎஸ்ல முக்கியமான கேள்வி. ஆனால் இப்போ நம்ம ஜிஎஸ் பார்க்கல, நம்ம என்ன பார்க்குறோம்? டெக்னிக்கல் பார்க்குறோம். ஸோ டெக்னிக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் தான் பார்க்குறோம். இப்போ ஒரு பெண்டிங், தியரி ஆஃப் பெண்டிங்னா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெண்டிங்னா என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பெண்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, பெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகுது. இது என்ன அப்படின்னா, இது டார்ஷன். டார்ஷன்னா என்னது? முறுக்கும் போது என்ன ஆகுது, பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, முறுக்கும் போது என்ன ஆகுது, இதான் கேள்வி. பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது முறுக்கும் போது. பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் வந்து இப்படி இருக்குன்னா இதான் நம்மளோட இது அப்படின்னா, இந்த பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே கம்ப்ரெஷன், கீழே டென்ஷன் வரும். இது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வரும்னா ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஸோ மேலே வந்து கம்ப்ரெஷன், கீழே டென்ஷன். ஆனால் இது எப்படி மாறுபடுது அப்படின்னா லீனியராக தான் வருது. இது எது இந்த இது கோடு மாதிரி இருக்கா, கர்வா இருக்கா? கோடா தான் இருக்கு. கோடா இருந்தா என்ன அர்த்தம்னா லீனியர்லி. பெண்டிங் மொமெண்ட் வேரிஸ் லீனியர்லி. பீம் சப்ஜெக்ட் டு பெண்டிங் மொமெண்ட் வந்து அதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ், பீம் சப்ஜெக்ட் டு பெண்டிங் மொமெண்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா வேரிஸ் லீனியர்லி. அதே ட்விஸ்டிங் மொமெண்ட் போகும்போது ட்விஸ்டிங் மொமெண்ட்ல டார்ஷன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதுவும் வந்து லீனியர் இதே போல தான் இருக்கும். ட்விஸ்டிங் மொமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்படி முறுக்கும் போது அதோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதுவும் லீனியர்லி தான். அப்ப ரெண்டுமே வந்து ஞாபகம் ரொம்ப அதிக வேறுபாடு கிடையாது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி வேரி ஆகும், லீனியரா வேரி ஆகும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டார்ஷன் மொமெண்ட்ஸ் சப்ஜெக்ட் பண்ணும்போது அதுவும் லீனியரா தான் வேரி ஆகும். ஸோ அப்போ வந்து லீனியரா வேரி ஆகும்போது சென்டர்ல வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ சென்டர்ல ஜீரோவா இருக்கும். எப்பவுமே வந்து படத்துக்கு போனா ஹீரோவை பார்க்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் போனா ஜீரோவை பார்க்கணும். இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்க ஜீரோ, சென்டர்ல. ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்க ஜீரோ, சென்டர்ல. எப்போ அப்படின்னா when shaft is subject to bending moment. When shaft is subject to bending moment, bending stress எங்க ஜீரோ, when shaft is subject to twisting moment, shear stress எங்க ஜீரோ, சென்டர்ல ஜீரோ. சோ எங்க மேக்ஸிமம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து at the outermost fiber இல்லாட்டி பெரிபெரி. வெளியில வந்து சென்டர்ல ஜீரோ, outermost fiberல மேக்ஸிமம் அப்படின்றது தெரியும். ஸோ இதான் இப்போ இது இப்போ குவிஸ் ரெடி பண்ணிங்கனாலே இதுவே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், 6 கொஸ்டின் ஆகிடும். சரியா? ஸோ இந்த 6 கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஒரு கான்செப்ட் கற்றுக்கிறோம். நம்ம 200 கேள்வி அட்டன் பண்ண போறோம்னா 200 கேள்வி நம்ம படிக்க வேண்டியது என்ன, 2000 இது ஒரு 6 கேள்வி பார்த்தா நமக்கு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ 6 அப்ராக்சிமேட்டாக 10 கேள்வி பார்த்தா ஒரு கான்செப்ட் கூட நீங்க 2000 கேள்வி படிச்சாலே போதும். ஏன்னா இந்த 2000 கேள்வியை நீங்க 2000 கொஸ்டின் வந்து நீங்க ரெடி பண்ணணும். 2000 கேள்வியை குவிஸா ரெடி பண்ணா மட்டும்தான், நம்ம திரும்ப ஆடினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். 2000 கேள்வி நம்ம கையில இருந்தா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஆனா 2000 கேள்வி இல்லாம நம்ம 50000 கேள்வி படிக்கிறோம், என்ன டைம் பத்தாது. அது மட்டும் இல்லாம குழம்பும் தலையில விஜய் பாட்டு ஒண்ணு போடும். என்ன பாட்டு, ஏன் உச்சி மண்டையில சுருங்குது அப்படின்ற மாதிரி பாட்டு ஓடும். அப்போ சுருந்துச்சுன்னா கிருன்னு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் சுருன்னு இருக்கும், அப்புறம் கிருன்னு இருக்கும். அப்படி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், 2000 கேள்வி ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும்.
எல்லாம் ராத்திரி பகலா உட்கார்ந்து 2000 கேள்வி தயார் பண்ணாதான் எக்ஸாமுக்கு தயாராகும். எக்ஸாம் தயாரா போனாதான் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு முன்னாடி மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து சக்தி என்ன சொல்றாருன்னா 2000 கேள்வி வந்து ரெடி பண்ணுவோம். நோட்ஸ் 120 பக்கம் ரெடி பண்ணிட்டீங்க, வெரி குட். நீங்க பழைய புத்தகம் வச்சு சக்தி வந்து என்ன பண்ணா 120 பக்கத்துக்கு நோட்ஸ் சக்தி ரெடி பண்ணிட்டாரு. சக்தியோட அடுத்த நடவடிக்கை என்ன? 2000 கேள்வி ரெடி பண்ணணும் அப்படின்றதா இருக்கு. 2000 கேள்வியோட நம்ம தாக்கத்துக்கு இறங்கும் போது கண்டிப்பா போஸ்டிங் வாங்கலாம். ஸோ இந்த நோட்ஸ் ரெடி பண்ண சக்திக்கு 2000 கேள்வி ரெடி பண்ண போற சக்திக்கு நம்ம தேங்க்யூ சொல்றோம்.